நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எல்லா நண்பர்களும் நம்ம சேனல் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும், புது நண்பர்களும் சரி, முன்னாடி இருந்து நம்மள ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்க நண்பர்களும் சரி, கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஎன்ஆர்டி, அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி எப்படி அப்ளை பண்றதுன்னு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நிறைய நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல அதிகமா 100க்கும் மேற்பட்ட கமெண்ட் வந்திருந்தது. சோ அதுக்கான மேக்கான வீடியோ தான் இதுல பார்த்திருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா என்னென்ன கவர் பண்ணிருக்கோம்னா, இதை எப்படி அப்ளை பண்றது, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கேஸ்ட் வரியாக, அதே மாதிரி முன்னுரிமை வரியாக எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 4 வகையான போஸ்டிங்ஸ் இருக்கு. அதுல ஈப்பு ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், பதிவரை எழுத்தர், நைட் வாட்ச்மேன், இந்த 4 போஸ்டிங்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா எத்தனை மாவட்டங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தகுதி யாரால அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்றது, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு, இதோட ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லாமல் இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் லெட்டர்ஸ் கொரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். உங்களோட கொரிஸ் எங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அப்ளை பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கும், அந்த பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். டிஎன்ஆர்டி நிறைய நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா முந்தானே கேட்டிருந்தீங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் நீங்க மென்ஷன் பண்ணீங்க. சோ இந்த ஒரே வீடியோல பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது இந்த 4 போஸ்டிங்கும், அதாவது டிரைவர் போஸ்டிங், ஆபீஸ் அசிஸ்டன்ட், ரெக்கார்ட் கிளர்க், நைட் வாட்ச்மேன், இந்த 4 போஸ்டிங்குமே எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு இருக்குது வேகன்சிஸ் லிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்றதுதான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இது எப்படி அப்ளை பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டா எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓட்டுனா இங்க விண்ணப்பிக்க அப்ளை இருக்குது. சோ இதோடைய ரசீது நீங்க டவுன்லோட் ரிசிப்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடு யூசர் கைடு முதல் கொடுத்திருக்காங்க. இதுதான் பதிவரை எழுத்தருக்கும் இருக்குது. சோ அலுவலக உதவியாளர் 20 கலர், 4 கலரா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. இப்போ எல்லாத்துக்குமே காமனா தான் இருக்கும் நண்பர்களே, எதுவுமே டிஃபரன்ஷியேட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இப்ப நான் அப்ளை நான் கொடுக்குறேன். இது டிரைவர் போஸ்டிங் இருக்குது. இதே பதிவரை எழுத்தருக்கும் இங்க கொடுத்திருக்கேன். அலுவலக உதவியாளருக்கும் பாத்தீங்கன்னா நான் இதை கொடுக்குறேன். அதே மாதிரி 20 கவலை 4க்குமே இப்ப ஓபன் பண்ணிட்டேன். இது டிரைவர் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட கேஸ்ட் இதுல ஏதோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட பால் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா, அடுத்து நீங்க எந்த மாவட்டம் அதை மென்ஷன் பண்ணிக்க, எந்த வட்டம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது இந்த மாவட்டத்தை நீங்க செலக்ட் பண்ணல, அதுக்கான வட்டம் ஆட்டோமேட்டிக்கா அங்கே உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். அதுல ஏதோ ஒன்னதான் சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட நேம்ளுடைய இனிஷியல் அண்ட் உங்களுடைய ஃபுல் நேம் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே மென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தந்தை, பாதுகாப்பு, துணையின் பெயர், அதே இனிஷியல் நேம் கொடுத்துக்கோங்க. நீங்க என்ன படிச்சீங்க, 10th, 11th, 8th, 12th, டிகிரி, இது எல்லாமே இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன மதத்தை சார்ந்தவர்கள், அதுக்கப்புறம் அதோட உட்பிரிவு என்ன, முன்னாள் ராணுவத்துறை எஸ்னா அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஆதரவற்ற விதவினை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். குடும்ப அட்டை என்ன இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். அதே உங்களோட பிறந்த தேதி இங்க இயர் செலக்ட் பண்ணிக்கலாம், இங்க மந்த் செலக்ட் பண்ணலாம், இங்க டேட் ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க டேட்டா ஆட்டோமேட்டிக்கா போற எக்ஸாம்பிளுக்கு இப்ப அது 1ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இங்க சூஸ் கம்யூனிட்டி என்னால செலக்ட் பண்ணாதனால அது கேக்குது. ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா ஏஜ் கால்குலேட் ஆகி வந்துடும். அதுக்கடுத்து உங்களோட சொந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட போன் நம்பர், அதே மாதிரி இமெயில் ஐடி எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இருந்துச்சுன்னா அது இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில படிச்சீங்கன்னா எஸ் கொடுத்துங்க. அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். சோ அது தமிழ் வழியில படிச்சீங்கன்னா பிஎஸ்டி சர்டிபிகேட் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், டோர், பிளாட் நம்பர் இந்த பாக்ஸ், பில்டிங் அப்பார்ட் நம்பர் இந்த பாக்ஸ், ஸ்ட்ரீட்டுக்கு இந்த 3வது பாக்ஸ்,
4th வந்து நீங்க எந்த ஏரியா, 5th வந்து சிட்டி டவுன் வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், 6th வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் குறியீட்டு வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். 19வது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ், அதோட வேலிடிட்டி டேட், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது முன்னாடி வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்குதா அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும்னா அப்லோடிங் பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அனுபவம் எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இருந்துன்னா அதோட சர்டிபிகேட், விண்ணப்பத்தில் உங்களோட புகைப்படம், அது 20 KB டு மேக்ஸிமம் 100 KB இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் அதே மாதிரி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். 20 KB முதல் 100 KB வரை விண்ணப்பிக்கலாம். சோ உறுதிமொழியில வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா பாக்ஸுமே வந்து டிக் பண்ணிக்கோங்க. எல்லா பாக்ஸுமே டிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கேப்சாவை வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு ஓடிபி வரும். அதே மாதிரி இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்முக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ண பிறகு நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங். சேம் அதே டீடைல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பதிவரி எழுத்தருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இது ஆபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இரவு காவலர், நைட் வாட்ச்மேன். சோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னா காமனா இருக்குது. சோ இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்க்க போறோம். சோ இது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் நோட்டிபிகேஷன் விட்டது இது. சோ இதோடைய முழு விண்ணப்பத்தாருடைய அறிவுரைகள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா சோ நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கணும், அது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது. பார்த்து அப்ப அது படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மாவட்ட வாரியா இருக்கக்கூடிய வேகன்சிஸ் லிஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தகுதி கடைசியா வந்து பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிரைவர் போஸ்டிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஷோ மட்டும் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிடும். இப்போ இந்த டிரைவர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா புதுக்கோட்டை, நாமக்கல், அரியலூர், மயிலாடுதுறை, விருதுநகர், சேலம், ஈரோடு, கரூர், மதுரை, வேலூர், திருவாரூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, திருப்பூர், திருவள்ளூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, தென்காசி, கோயம்புத்தூர், திருப்பத்தூர், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், கடலூர், செங்கல்பட்டு, சிவகங்கை, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருவண்ணாமலை 29 டிஸ்ட்ரிக்ட் டிரைவர் போஸ்டிங் இருக்குது. இதுல பிசி, பிசி மீடியம், ஜெனரல், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, உமன்ஸ் கேட்டகரி, போத் உமன் இந்த மாதிரி வேகன்சிஸ் லிஸ்ட் இந்த லாஸ்ட் ரோல இருக்கும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல டிரைவர் போஸ்டிங் 28 டிஸ்ட்ரிக்ட். இப்ப ரெக்கார்டு கிளர்க்கு வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா திருவண்ணாமலை, விழுப்புரம், ஈரோடு, ராணிப்பேட்டை, சிவகங்கை, காஞ்சிபுரம், கரூர், தர்மபுரி, தேனி, சேலம், திருப்பூர், புதுக்கோட்டை, நாமக்கல், மதுரை, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திண்டுக்கல் ஒட்டுமொத்தமாக 18 மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு கிளர்க் கொடுத்திருக்காங்க. சோ கேஸ்ட் வைஸ் பிரிச்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் பாய் ஜஸ்ட் இது ஷோ கொடுத்தாலே போதும். திருவண்ணாமலை, திருவள்ளூர், திருநெல்வேலி, நாமக்கல், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, அரியலூர், சிவகங்கை, பெரம்பலூர், தஞ்சாவூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், தென்காசி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருச்சி, திருப்பத்தூர், விழுப்புரம், நீலகிரி, மதுரை, வேலூர், புதுக்கோட்டை, திருப்பூர், செங்கல்பட்டு, திருவாரூர், ராணிப்பேட்டை, விருதுநகர், கரூர், காஞ்சிபுரம் ஒட்டுமொத்தமாக 32 மாவட்டங்களுக்கு வந்து அலுவலக உதவியாளர் அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட் பைக் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நைட் வாட்ச்மேனுக்கு ஜஸ்ட் ஒரு ஷோ கொடுங்க. இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னா திருப்பூர், ஈரோடு, மதுரை, வேலூர், புதுக்கோட்டை, கடலூர், திருச்சி, தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, சேலம், தென்காசி, திருவண்ணாமலை, விழுப்புரம், சிவகங்கை, செங்கல்பட்டு, அரியலூர், கோயம்புத்தூர், திருவள்ளூர், திருப்பத்தூர், தூத்துக்குடி, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், நாமக்கல், ராமநாதபுரம், கரூர், விருதுநகர் ஒட்டுமொத்தமாக 30 டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நைட் வாட்ச்மேன் இருக்குது அப்படின்னா இப்ப நீங்க ஈரோடுக்கு ஓபன் பண்ணா ஜஸ்ட் இந்த ப்ளூ கலர் மேல ஒரு டச் மட்டும் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து ஈரோடுக்கு ஒட்டுமொத்த 4 காலி பண்ணிடுங்க. அதுல எந்தெந்த உள்ளுகளுக்கு கிராமம் பாத்தீங்கன்னா அம்மாப்பேட்டை, பவானி சாகர், கோபி, நம்பியூர். சோ இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அந்த காலி பணியிடங்கள் ஒன்றிய அளவிலான காலி டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்குது. நீங்க இது ஒன் பைனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த ஈப்பு ஓட்டுநர் டீடைல்ஸ் இதுல இருக்குது. சோ அதுக்கு ஒவ்வொன்றா இங்கே நீங்க வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு டீடைல்ஸும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து எதுக்காக இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதி என்ன, எந்த லெவல்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, இதுக்கான சம்பளம் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் இதைதான் பார்க்க போறோம். சோ ஜஸ்ட் வந்து இப்ப நம்ம கலரிங் எடுத்துக்கலாம். ஈப்பு ஓட்டுநர், பதிவேடு எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் இந்த 4 வகையான பணிகளுக்கு போஸ்டிங்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஈப்பு ஓட்டுநருக்கு வந்து லெவல் 8க்கு
அப் டு வரைக்கும் போகணும். 19,500 சம்பளம் ஸ்டார்டிங், 71,900. இதுல ஜெனரல் கேட்டகரிக்கு 18-32 வயசு இருக்கும், எம்பிசி பிசி கேட்டகரிக்கு 18-34 வயசு இருக்கும், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 18-42 வயசு வரைக்கும். இந்த ஏஜ் லிமிட் இப்ப நான் சொன்னதுதான் வந்து பாத்தீங்கன்னா போட்டுனா 17 எழுத்தர், அலுவலக உதவி, இரவு காவலர் எல்லாத்துக்குமே வந்து காமன். சோ அதை இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ 17 எழுத்தருக்கான மாத சம்பளம் 15,900 முதல் 58,500 சம்பளம். ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 15,700 முதல் 58,100 கொடுத்திருக்காங்க. நைட் வாட்ச்மேன் அதாவது இரவு காவலர் 15,700 முதல் 58,100. இப்ப ஈப்பு ஓட்டுநருக்கு அந்த கல்வி தகுதி பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும், 5 ஆண்டு எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்கணும். பதிவரை எழுத்திற்கு 10th முடித்திருந்தாலே போதும். அலுவலக உதவியில இருக்கிறது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்திருக்கணும். இரவு காவலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் எம்பிசி பிசி ஜெனரல் கேட்டகரிக்கு 100 ரூபாய், எஸ்சி எஸ்டி கேஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் சொல்லிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வந்து 30/9/2025 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லிருக்காங்க. இப்போ ஆன்லைன்ல என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுன்னு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தது. என்னென்ன டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், ஓட்டுநர் உரிமம், உங்களுடைய போட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து காமனா எல்லாத்துக்குமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து நீங்க லோட் பண்ற மாதிரி இருக்கும். சில போஸ்டிங்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களோட புகைப்படம், உங்களுடைய சிக்னேச்சர் இருந்தாலே போதும். சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்குமெண்ட் வந்து இருக்கும். நீங்க இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கேட்ட வீடியோ இது உங்களுக்கான வீடியோ வந்துருச்சு. இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் எதுக்கு இருக்குதுன்னு நீங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் அப்ளை பண்றதுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். சோ இந்த வீடியோ வந்து யூஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் சைடுல ஹை பட்டன் இருக்கும், அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா அது எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் கொரியர்ஸ் எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கோம். உங்களோட கொரியர்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேட்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.